நேற்றுக்கு ஃபுல்லாவே ஒரு பெரிய டாக் பாத்தீங்கன்னா பராசக்தியோட ட்ரெய்லர் தான். ஏன்னா இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 24 ஹவர்ஸ்ல 40 மில்லியன் ரியல் டைம் வியூஸ் ரீச் பண்ணிருக்கு அப்படின்னு அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ இப்போ தமிழ்ல ரிலீஸ் ஆன ட்ரெய்லர்ல 24 ஹவர்ஸ்ல அதிக வியூஸ் வந்த ட்ரெய்லர் இந்த பராசக்தியோட ட்ரெய்லர் தான். இதுக்கு ஒரு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி அதுதான் இந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணுச்சு. இப்போ அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இது நார்மலா வந்த வியூஸ் இல்ல, ஆட் போட்டு வந்த வியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆட் போட்டு வரக்கூடிய வியூஸ் அப்படின்னா நீங்க ஒரு வீடியோ பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி விளம்பரம் ஒன்று வரும்ல, அந்த வீடியோல இந்த ட்ரெய்லர் பிளே ஆகும். சோ அது மூலமா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரை விட அதிகமா காட்டணுங்கிறதுக்காகவே ரெட் ஜெயண்ட் இப்படி பண்ணதான் ஒரு பக்கம் சொல்றாங்க. சோ இந்த பராசக்தி ட்ரெய்லருக்கு அதை அவங்க பண்ணாங்க, அதனாலதான் இவ்வளவு பெரிய வியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாக்கா சோஷியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. இதுக்கு பராசக்தி படத்துக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டும் ஜனநாயகன் படத்துக்கு ஒரு பக்கம் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் ஆடியன்ஸ் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா 40 மில்லியன் வியூஸ் போன ஒரு ட்ரெய்லருக்கு 3 லட்சம் லைக் கிட்ட தான் வந்திருக்கு. சோ இது அவங்க கண்டிப்பா ஆட் போட்டு தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நிறைய இன்ஃபுளுசர்ஸ் சொல்றாங்க. இதுல என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இது ரெண்டுத்தையுமே நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இந்த சாங்ஸோட வியூஸ் ட்ரெய்லரோட வியூஸ் எல்லாம் நான் பெருசா கண்டுக்க மாட்டேன். ஆடியன்ஸுக்காக தான் அதை நான் சொல்றது. ஆனா நான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது மூவியை தான். இந்த டீசர் ட்ரெய்லர் வியூஸ் எல்லாம் விட படம் நல்லா இருக்கிறது தான் முக்கியம். பராசக்தி ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் படம், ஜனநாயகன் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் படம். சோ ரெண்டுமே அதாவது ஜானர்ல நல்லா இருக்கும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பிரச்சனையை பத்தின உங்க ஒப்பீனியன் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.